ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு அஷோர்டு பென்ஷன் ஸ்கீம் டிஏபிஎஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், தமிழ்நாடு அரசோடது. ஸோ 2003க்கு முன்னாடி வரைக்குமே ஒரு அரசு பணியில் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஓய்வூதியமும் இருக்கும், ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. அதுதான் பழைய ஓய்வூதிய திட்டம். அதுக்கப்புறம் 2003க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பணியில் சேர்றவங்க எல்லாருக்குமே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வராங்க. ஸோ 2003லேருந்து இப்போ வரைக்குமே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிபிஎஸ் ஸ்கீமில் தான் வராங்க, மாநில அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய எல்லாருமே. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட வருமானத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட சேலரியிலேருந்து 10% என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு வாங்கிக்குவாங்க. இப்போது இந்த ஓய்வூதியத்துக்கு நம்ம 10% கொடுத்துட்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து பிடிக்கிறது இல்லாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த அமௌண்ட்டை நம்மளோட பங்குச்சந்தையில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பொறுத்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஓய்வூதியத்தோட மதிப்பு இருக்கும். இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஓய்வூதியத்தோட மதிப்பு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ப்ராஃபிட்டை பொறுத்து கூடவோ குறையவோ செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறையா யூனியன்ஸில் இருக்க அசோசியேஷனில் இருக்கவங்க, அரசு இயக்கங்கள், அரசு ஊழியர்களுடைய இயக்கங்கள் எல்லாருமே சேர்ந்து நீண்ட ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒருங்கிணைந்த அதாவது உறுதியளிக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அஷோர்டு பென்ஷன் ஸ்கீம். இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீம் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/1/2026 பணியில் சேரக்கூடிய எல்லாருமே இந்த டிஏபிஎஸ்லேருந்து தான் வராங்க. அப்போ அந்த சிபிஎஸ்ஸை சேர்ந்தவங்க என்ன ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சில் பணியில் சேர்ந்தவங்க எல்லாருமே 1/1/2026க்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் டைம் அப்போ அவங்க சிபிஎஸ் போகலாமா இல்லை டிஏபிஎஸ் போகலாமான்ற நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது பற்றி இந்த ஃபுல் வீடியோவை பற்றி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி இதோட ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இதே மாதிரி நிறையா கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் கே ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ.